நிறையவே போயிருங்க. மெயின் ரோட்டில் போயிருங்க. நிறுத்திக்கு இங்கே நிறுத்திக்கு. போகலாம். ரெண்டாவது கீர் மாற்றும் போது பிரேக் ஏன் பிடிக்கிறீங்க? நம்ம ஸ்பீடாக போகிறத கீர் மாற்றுறோம். நம்ம பிரேக் பிடிச்சி கீர் மாற்ற வேண்டிய வேலை இல்லை. கீர் கம்மி பண்ணுறதுனா பிரேக் பிடிச்சி கம்மி பண்ணலாம். நம்ம ஸ்பீடாக போகும்போது கீர் மாற்றும் போது பிரேக் பிடிக்கக்கூடாது. பின்னால் வரவங்கள தேடாதீங்க. நீங்கள் எங்கள் ரோட்டில் நம்ம இந்த ரோட்டில் தான் போகிறோம். நம்ம இதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் போங்க. அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. நம்ம யார் வேலையும் பார்க்க வேணாம். நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இதில் நேராக யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம கரெக்டாக போகிறோமா அது மட்டும் போதும். 3வது கீருக்கே வேலை இல்லை. 4வது கீர் ஏன் போட்டீங்க? வண்டி உதறது தெரியுதுங்களா? 3வது கீர் போடுங்க. டக்குன்னு கீர் கம்மி பண்ணுங்க. போகலாம். இப்போ இந்த இடத்துல 2வது கீருக்கே வேலை இல்லை. வண்டி எவ்வளோ உதறது தெரியுதுங்களா? பின்னால் வரவங்கள பார்க்காதீங்க. பின்னால் வரவங்க வராமல் போகிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. ரோட்டில் போனால் நம்ம வேலையை பார்த்தா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த ரோட்டுக்கு போகிறதா இருந்தால் நம்ம பின்னால் வரவங்க பார்த்துட்டு நம்ம அந்த ரோட்டுக்கு போகலாம். நம்ம அந்த வேலை செய்யறதில்ல. நம்ம இங்கே அவங்க 3 பேர்த்து இடிக்காமல் நம்ம தாண்டி போகணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம இங்கே வந்து 3 பேர்த்து இடிக்காமல் தாண்டி போகணும். அதே மாதிரி முன்னால் யாரும் இல்லாட்டி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம தாண்டி போகணும். நம்ம வேலை அது மட்டும்தான். பின்னால் வராங்க வரல, நிற்கல, அது நமக்கு வேண்டியது இல்லை. சரிங்களா? நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்ம கவனத்தோட வண்டியை ஓட்டினா சரி. இல்லை மாறணும்னா அந்த மாதிரி. ஆமாம். நம்ம இப்போ அந்த ரைட்டில் போகிறோம்னா நம்ம பார்க்கணும். இல்லை லெஃப்ட்டில் போகிறோம்னா பின்னால் பார்க்கணும். நம்ம தான் அந்த வேலையே செய்யலையே. இப்போ நிறுத்திட்டாரு. பின்னால் வரவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கணக்கு புரியுதுங்களா? நம்ம இவங்களை பக்குவமாக தாண்டணும். அவ்வளோதான். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கு நம்ம லெஃப்ட் உள்ளே போகணும். ஸ்பீடு கம்மியாகிடுச்சு. கீரை டவுன் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு ஹார்ன் அடிச்சுக்கோங்க. போகலாங்க. எக்ஸைட்டர் பிடிக்குங்களா பிரேக் பிடிக்கணுங்களா? உங்கள் கால பிரேக்கே வரல. பிரேக் நான் தான் பிடிச்சிருக்கேன். போகலாம். மறுபடியும் பஸ் கீர் போட்டு போங்க. அவர் குறுக்க வராரு, நீங்கள் எக்ஸைட்டர் மிதிக்கிறீங்க. ஏன்பா ஏன் ஆப்போசிட் தெரியுங்களா? ஆப் பண்ணி சார் கிளச்சை விட்டுட்டீங்கிறத விட பிரேக்கை நீங்கள் விடலைங்க. ஃபஸ்ட்டு கிளச்சை 1 2 3 அந்த உதற வரையும் கிளச்சை பிடிங்க. பிரேக் விட்டிங்கன்னா வண்டி போயிடுச்சுங்களா? அடுத்த தடவை ஆஃப் ஆச்சுன்னா சாவியை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாவி ஆனில் இருக்கும்போது அப்படியே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எக்ஸைட் காலை எடுக்கணும். அதுக்கப்புறம் கிளச்சை பிடிக்கணும். அப்புறம் தான் கீர் மாற்றணும். போகலாம். இந்த ரைட்டில் போகணும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுங்க. நம்ம ரோட்டில் நம்ம குழியே இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ரோட்டில் வாங்க. இண்டிகேட் மட்டும் ரைட்டில் போட்டு நம்ம ரோட்லேயே வாங்க. அப்போ தாங்க வண்டி வரதா இல்லைன்னு தெரியும். பிரேக் பிடிக்கணும். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். அப்படி ஃபஸ்ட்டு கீர் போடுங்க.
நாங்கள் லெஃப்ட்டு போகணும், இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸைட் கொடுக்குறத விட்டுருங்க. ரெண்டாவது பிரேக் பிடிங்க லைட்டாக, மூணாவது கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. மறுபடியும் இப்போ காலை எடுத்திங்கன்னா வண்டி போகும். காலை எடுத்திங்கன்னா தான் போகும். நீங்கள் காலை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வண்டி இன்னும் வச்சுட்டு தான் இருக்கீங்க. வெடிக்கிற எடுத்தீங்க, ஆஃப் ஆயிடுச்சு. ஓ, கிளச் எடுக்கணுமா? கிளச் எடுக்காம வண்டி போகாதுல்ல. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. கிளச்சில் கால் எடுத்தால் தான் வண்டி போகும். ரொம்ப திருப்பினா கரண்ட் கம்பம் அப்படியே உரசிடும். அந்த அளவெல்லாம் கவனிக்கணும். சரிங்களா? ரெண்டாவது கீர் போட்டுக்கணும். ஹார்ன் அடிச்சிருக்கணும். ஹார்ன் அடிச்சிருக்கணும். நேராக போங்க. இங்கே குழி இருக்குது. நம்ம கீரை மாற்றி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பிரேக் பிடிக்கணும், கிளச்சு பிடிக்கணும். குழியில் டக்குன்னு விட்டுட்டு வரோம். நம்ம இந்த ரைட்டில் போகணும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்குங்க. கிளச்சை விட்டிங்கன்னா தான் வண்டி போகும். போதுங்களா? வண்டி ஃபுல்லாக பிரேக்கு கிளச்சு. ஃபஸ்ட்டு பிரேக்கு கிளச்சு. சரிங்களா? வண்டி ஃபஸ்ட் கீர் போட்டுக்குங்க. இப்படி திருப்பணுங்கிறத விட ஆஃபர் ஆகலை. சாவி அங்கே கொண்டு போகாதீங்க. ஃபஸ்ட்டு நிதானமாக இருங்க. ஏன் நிதானம் இல்லாமல் நிதானத்துக்கு டக்கு டக்குன்னு விட்டுடுறீங்க? நிதானமாக இருங்க, போனாங்க. பிரேக் விட்டிங்கன்னா தான் வண்டி போகும். ரெண்டாவது கீர் லெஃப்ட் இருந்து காரை நீங்கள் கிளச்சியே பிடிக்கல, கீரை பிடிச்சி இழுத்துட்டீங்க. நிதானமாக இருந்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். நிதானத்தை விட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ 7 நாள் ஆயிடுச்சு. இப்படி திரும்புறதுக்குள்ள 5 நாள் ஆயிரும். சரிங்களா? ஹார்ன் அடிச்சிருக்கணும். கட் ரோடு வருது, பிரேக் பிடிக்கணும். கீரை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, கிளச்சை பிடிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும். நிதானமாக இருக்கணும். சரிங்களா? குழி வருது, பிரேக் பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும். கிளச்சை பிடிக்கவே இல்லை நீங்கள். பிரேக் கால் வச்சோன்னே கிளச் போயிடுறேன். கால் பிரேக்கு கால் வைக்கணும்னு நினச்சிட்டாலே கிளச்சை பிடிச்சிடணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. ஸ்பீடு பிரேக் வருது, பிரேக் பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும். கிளச்சை பிடிக்கணும், மறுபடியும் எடுக்கணும். பிரேக்கை பிடிச்சி நிறுத்தக்கூடாது. பிரேக்கை யூஸ் பண்ணணும். 2 வீலரில் போகும்போது ஸ்பீடு பிரேக்கை பார்த்து பிரேக்கை பிடிச்சி நின்றுக்குவீங்களா? நிற்க மாட்டீங்களா? மறுபடியும் இங்கே போய் நிற்கணும். இன்னும் கொஞ்சம் போங்க. நிறுத்துங்க. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க. நம்ம சந்துக்குள்ளேருந்து வரோம். அது அங்கே பஸ்ஸு வருது, இங்கே வண்டி வருதான்னு பார்க்கணும். இப்போ திருப்புங்க. மூவ் பண்ண திருப்புங்க. மாற்றி திருப்புங்க. எக்ஸைட்டர் மிதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வண்டியை நேர் பண்ணணும், நிதானமாக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ தான் உங்கள் கால் பிரேக்குக்கு வந்துச்சு. இவ்வளோ நேரம் உங்கள் கால் எக்ஸைட்டில் இருந்துச்சு. அப்போ பிரேக் யார் பிடிச்சாங்க? இந்த வண்டியில் இருக்கு, நான் பிடிச்சிட்டேன். இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்க? வண்டி என்ன செடிக்குள்ளே போயிருக்குங்களா? ஃபஸ்ட்டு நிதானமாக இருங்க. போகலாங்க. ரைட்டில் திருப்பிங்க. மறுபடியும் இப்போ லெஃப்ட் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு இப்படி வண்டி ஸ்டெடியாகணும். ஸ்டெடியாகி வண்டி நேராகணும். நேராகிடுச்சு நம்ம மனசுக்கு படணும். நம்ம மனசுக்கு பட்டதுக்கப்புறம் தான் எக்ஸைட்டர் தொடுங்க. கரெக்டுங்களா? எக்ஸைட்டர் கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க, ரெண்டாவது கீர் போடுங்க. எக்ஸைட்டர் மிதிக்கணும். வண்டி திருப்பினா தான் போகுங்கிறது தவறான விஷயம். திருப்பினா போகும், ஓகே. திருப்பினா போயிடும். சரிங்களா? மூணாவது கீர் போட்டுக்கணும். அந்த
கீர் மாற்றும் போது பிரேக்கில் காலை வைக்க வேண்டியது. கீர் மாற்ற நம்ம ஸ்பீடாக போகிறது கீரே மாற்றுறோம். அப்போ பிரேக்கை பிடிச்சி நம்ம என்ன போகிறோம், பிரேக் வந்துடுறது. எக்ஸைட் அங்கே குழி வருது, எக்ஸைட்னு கால் எடுக்கணும், பிரேக் பிடிக்கணும், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். 3வது கீரில் வந்தோம், வண்டி ஸ்லோ ஆகிடுச்சு. 2வது கீர் போட்டுருக்கணும், 2வது கீர் போட்டுருக்கணும், கிளச்சை பிடிச்சா தான் போட முடியும். போனாங்க மறுபடியும் குழிக்குள்ள தான் விட்டு இறக்கி வரணும், ஏன்னா ஆப்போசிட் வண்டி வருது. மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு போனாங்க. லைட்டை மிதிக்கக்கூடாது, மிதித்தா மறுபடி வளைவு வருது, வண்டி மிதித்தா நேராக போயிடும். லைட் ஆக்சிலேட்டர் ஹார்ன் அடிக்கணும், பிரேக் பிடிச்சி மெதுவாக திருப்பணும். இவ்வளோ ஸ்பீடாக வண்டி திருப்பினோம்னா வண்டி பக்கத்து ரோட்டுக்கு போகுது. பட் நம்ம பிரேக் பிடிச்சி வண்டி ஸ்லோ பண்ணிட்டோம். 3வது கீர்லேருந்து இப்போ 2வது கீர் போட்டிருக்கணும், கிளச்சை பிடிக்கவே இல்லை. இப்போ நம்ம நிதானம் எங்கே போகுதுங்க? எதுக்கு பதட்டம்னு நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் நம்ம வேலையை ஸ்பீடாக செய்யணும்னு நினைக்கணும்? 7 நாள் ஆயிடுச்சுண்ணே. 7 நாள் தான் ஆச்சு. இன்னும் மார்க் நமக்கு இன்னும் 8 நாள் இருக்கு இல்லைங்க. சரி, மறுபடியும் அந்த 5 நாள் போகட்டும், மறுபடியும் 5 நாள் நம்ம கற்றுக்கலாம்ல. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நம்ம நிதானமாக இருக்கணும். 7 நாள் போயிட்டு போகுது, தப்பு இல்லை. மறுபடியும் நமக்கு நாள் இல்லையா, நம்மளால் கற்றுக்க முடியாதா? புரியுதா உங்களுக்கு? நமக்கு நாள் இருக்குது, நமக்கு கற்றுக்கணும் ஒரு ஆர்வம் இருக்குது, எல்லாமே இருக்குது, நம்ம கற்றுக்கலாம். நாள் போயிட்டு போகுது, பதட்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். 3வது கீர் இந்த 3வது கீரில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் நீங்களே கீர் மாற்றிக்கணும், சரிங்களா? நான் உங்களுக்கே கிரவுண்டில் கூட்டு போய் சொல்லிக் கொடுக்குறேன்னா எதாச்சும் பண்ணுறேன்னா நீங்கள் எங்கே எவ்வளோ வண்டி ஓட்டணுமோ அங்கே தான் சொல்லித்தரேன், இங்கே தான் நீங்கள் கற்றுக்கணும் சொல்லுங்க. நான் எவ்வளோ எஃபெக்ட் போடுறேன், நான் உங்களுக்கு வண்டி எடுத்து வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கேன். கீர் போடும்போது இந்த கையை ஸ்டேரிங்கில் பிடிக்கணும்ல, உலட்டக்கூடாது. நீங்கள் வெடுக்குன்னு ஸ்டேரிங் டைட்டாக பிடிக்காமல் மெதுவாக பிடிங்க. அங்கே ஸ்பீடு பிரேக் வருது, எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கணும், பிரேக் பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும், இன்னும் 2வது கீர் போட்டிருக்கணும். அப்படியே ஸ்பீடு பிரேக்கில் காலை எடுத்தால் தான் வண்டி போகும். எக்ஸைட் மிதிச்சா போகுங்கிறது தப்பு. கிளச்சை விட்டாலே வண்டி போகும். போகலாம். இப்போ தான் எக்ஸைட்டர் தொடணும். மறுபடியும் ஸ்பீடு பிரேக் கிளச்சை பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும். 3வது கீரில் வந்தோம், இப்போ டக்குன்னு 2வது கீர் போடணும். போடலாங்க. பிரேக்கை விட்டிங்கன்னா தான் போகும், பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா போகாது, சரிங்களா? இப்போ ஏன் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா வண்டி நின்றுச்சு. ஃபஸ்ட்டு கீர் போட்டு போகணும். டக்குன்னு எக்ஸைட்டர் யூஸ் பண்ணி டக்குன்னு 2வது கீர் போட்டு போயிடணும். 2வது கீர் அந்த பையன் நடந்து வர்றாரு இல்லைங்க, அங்கே நிறுத்தி யூட்டர்ன் பண்ணிக்கலாம், சரிங்களா? லெஃப்ட் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு பிரேக்கு பிடிங்க, 2வது கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. இன்னும் கொஞ்சம் போகணும், இங்கே திருப்ப முடியாது. இன்னும் கொஞ்சம் போகணும், இன்னும் கொஞ்சம் போகணும், அப்போ தான் திருப்ப முடியும். இப்போ நிறுத்திக்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, ஃபுல்லாக ஸ்டியரிங் ரைட்டில் திருப்பிங்க, ஃபுல்லாக. பின்னால் ஏதாச்சும் வண்டி வருதான்னு பார்த்துக்குங்க. கார் ஒன்று வருதுங்களா? அவங்க கார் போட்டோம், அதுக்கு பின்னால் ஒரு எக்ஸல் வருது, முன்னால் ஒரு வண்டி வருது. ஃபஸ்ட் கீர் போட்டிருக்கீங்களா? போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன வண்டி நிறுத்தினா வண்டி அந்த உதற வரையும் கிளச்சை கொண்டாந்து நிறுத்துங்க. இன்னொரு நூல் உதறுதுங்களா? ரைட். அவர் போனதுக்கப்புறம் பிரேக்கை விட்டிங்கன்னா வண்டி யூட்டர்ன் பண்ணிடுங்க. பிரேக்கை விட்டுருங்க. வண்டி சுற்றிடுச்சுங்களா? மூவ் ஆயிடுச்சுங்களா? அப்படியே திருப்பிங்க, மாற்றி திருப்பிங்க. அவ்வளோதான். லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி போகும்.
நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதையும் நீங்கள் மனசுக்குள்ளே பதிவு பண்ணணும். நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் சொல்கிறத மட்டும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் சொல்கிறத மட்டும் செய்யணும்னு நினைக்கிறீங்க. நம்மளாம் செய்கிறது ஒன்றும் வரல. எக்ஸைட் கொடுங்க. என்ன 2வது கீர் கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். பிரேக் பிடிச்சாலே கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். மறுபடியும் இந்த குழியை தாண்டும் போது கிளச்சை பாதி விட்டால் வண்டி போகும். பாதி விட்டால் வண்டி போகும். போகுதுங்களா? லைட்டாக எக்ஸிலேட்டர். கிளச்சை பிடிக்காமல் கீர் விழுகாது. நீங்கள் கிளச்சை பிடிக்கவே இல்லை. போகலாங்க. மறுபடியும் அங்கே ஸ்பீடு பிரேக்கு. எக்ஸைட் கால் எடுங்க. பிரேக் பிடிங்க. கிளச்சை பிடிங்க. 2வது கீர் போட்டுங்க. கிளச்சை பிடிச்சி பிரேக்கை பிடிச்சி நிறுத்தக்கூடாது. பிரேக்கை மெயில்டாக பிடிக்கணும். 2வது கீர் போடுங்க. அவ்வளோ மூவ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. மூவ் பண்ண ஆரம்பிச்சு. தாண்டி போயிடும். ஹார்ன் அடிச்சுக்க மறுபடியும். போடலாமா? வேணாங்க. நம்ம அங்கே வளைய வந்துருச்சு. போட்டு பிரயோஜனமே இல்லையா? வளைய வந்து நம்ம இங்கே பிரேக் பிடிக்கணும். கிளச்சை பிடிக்கணும். 4வது கீரில் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே 3வது கீர் போட்டுக்குங்க. அப்படி பிரேக் கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி போகும். வண்டி ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டீங்க. 2வது கீர் போடுங்க. கிளச்சை பிடிச்சிக்காமல் கீர் விழுகாது. இப்போ வரைக்கும் நீங்கள் பிரேக்கில் காலை வச்சு தான் இருக்கீங்க. ஸ்டடி பண்ணுங்கள். நீங்கள் பிரேக்கில் காலை வச்சுட்டு இருந்தீங்கன்னா வண்டி நிற்கத்தான் செய்யும். போக செய்யாது. சரிங்களா? நிறுத்துறீங்க. அங்கே தானே வருது. அதுக்கு அது நமக்கு எவ்வளோ தூரம் இருக்குது. பட் என்ன கீர் எத்தனை போட்டிருக்கணும்? போகலாங்க. நம்ம டக்கு டக்குன்னு பிரேக் பிடிச்சா பின்னால் வர வண்டிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம வண்டி இடிச்சிருவாங்கல்ல. போகலாங்க. பிரேக்கு தான் மிதிச்சிங்க. எக்ஸைட்டர் நினச்சி பிரேக்கை மிதிச்சிங்க. சரிங்களா? இப்போ மாற்றுங்க. கிளச்சை பிடிக்கவே இல்லை. கீர் விழுகுது. ஃபஸ்ட்டு நம்ம நிதானமாக இருக்கோமா? நம்மளுடைய வேலையை கரெக்டாக செய்கிறோமா? நம்ம ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கிறோமா? பிரேக்கை பிடிக்கிறோமா? இதெல்லாம் பண்ணுறோமான்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். எதுவுமே பண்ணாமல் நமக்கு டக்கு டக்குன்னு கீரை மட்டும் இழுத்து இழுத்து பிரயோஜனம் இல்லை. ரைட்டில் போட்டுங்க. ஃபஸ்ட்டு பிரேக் பிடிங்க. 2வது கிளச்சை பிடிங்க. அந்த 2 வீலர் போன கட்டுக்குள்ளே போகணும். இப்போ 2வது கீர் போட்டுக்குங்க. அப்படியே மூவ் பண்ணுங்கள். எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது. கிளச்சிலிருந்து காலை எடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸைட்டை மிதிக்கணும்னு நினைக்காதீங்க. எக்ஸைட் நம்ம ரோட்டில் ஓரமாக போகலாம்ப்பா. எக்ஸைட்டை மிதிக்கணும் 3வது கீர் போடணுங்கிற வேலையே இல்லை இந்த இடத்துல. புரியுதுங்களா? பிரேக் பிடிங்க. கிளச்சை பிடிங்க. பிரேக் விடுங்க. மறுபடியும் கிளச்சையும் விடுங்க. போகலாங்க. இந்த லெஃப்ட்டில் போகணும்.
ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி ஆயிடுச்சான்னு பாருங்கள். இப்போ எக்ஸைட்டர் கொடுங்க. 3வது கீர் போடுங்க. அந்த அக்கா கார்ன் அடிச்சுக்கோங்க. கட்டரோட இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. நம்ம லெஃப்ட்டு போகணும். ஹார்ன் அடிச்சிருக்கணும். கட்ரோடு வந்திருக்கு. பிரேக் பிடிச்சா கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். 3வது கீரில் வந்தோம். 2வது கீர் போடணும். ஃபஸ்ட் இங்கே போய் நிறுத்தணும். நம்ம ரோடு இன்னும் கொஞ்சம் போங்க. போனால் தான் வண்டி நிற்கிறது தெரியும். வண்டி வருதா வரலையாங்களே தெரியும். மறுபடி ஃபஸ்ட் இப்போ தான் தெரியுதுங்களா வண்டி வருதா வரலையாங்களே தெரியுதுங்களா? இப்படி கூட நிறுத்தி தான் மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு நம்ம போகணும். ஏன்னா நம்ம சந்துக்குள்ளேருந்து வரோம். போகலாங்க. திருப்பி பிரேக்கை பிடிச்சா நிற்கும். விட்டிங்கன்னா போகும். ஸ்டடி பண்ணுங்க. அவ்வளோ எக்ஸைட் கொடுத்தீங்கன்னா வண்டி போகும். எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். 2வது கீர் போகும். அவங்கள விட்டு தாண்டி போயிடலாம். ஹார்ன் அடிச்சிருக்கணுங்களா? புளி பிரேக் பிடிக்கணும். கிளச்சை பிடிக்கணும். 3வது கீரில் வந்தோம். 2வது கீர் போட்டிருக்கணும். அப்போ பதட்டம் விட மாட்டேங்குதுன்றது தவறான வார்த்தை. பதட்டம் யாருக்குள்ளே இருக்குது? அப்போ அது யார் தள்ளி விடணும்? நான் கூட இருக்கும்போதே பதட்டம் இருந்ததுன்னா கூட இல்லைன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? வண்டியை ஓட்ட மாட்டிங்களா? பிரேக் பிடிங்க. கிளச்சை பிடிங்க. நம்ம ரோட்டில் வாங்க. அங்கேருந்து வரவங்களுக்கு திருப்ப முடியாது. இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. இன்னும் கொஞ்சம் விடுங்க. இப்போ பிடிங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. நம்ம அங்கேருந்து வரவங்களையும் யோசிக்கணும். அந்த காருக்காரங்க வண்டிக்காரங்க வந்தாங்கன்னா அழகாக திருப்பிக்குவாங்க. இந்த 2 வீலர்காரங்க போகிறாங்க பார்த்தீங்களா? இப்படி போய் நிறுத்தி போகக்கூடாது. போனாங்க. இப்படி மெல்ல ஒவ்வொரு நூலாக போங்க. போகலாம். நம்ம இந்த ரோட்டில் தான் போகணும். திருப்பணும். 2வது கீர். எக்ஸைட்டர் மட்டும் விறு மிதிக்கிறீங்களே. நானும் 5 நாளாக உங்கள்கிட்ட அதான் சொல்கிறேன். எக்ஸைட்டர் மட்டும் விறு மிதிக்கிறீங்கன்னு. நிற்கிற மாதிரி தெரியுதா? அதுக்கு மிதிச்சா போகாது. நின்றுட்டு போகுது. விட்டுருங்க. 3வது கீர் போடுங்க. அது விறுன்னு போனால் தான் பயம் வரும். பதட்டம் வரும். நின்றுட்டு போகுது. இப்போ நிற்கிறதுனால நமக்கு ஒன்றும் தப்பு இல்லை. யாரும் வந்து நம்ம கேள்வி கேட்க போகிறது இல்லையா? நம்ம நிதானமாக இருக்கணும். நமக்கு அதுதான் வேணும். மெயின் ரோட்டில் போகிறக்கு 4 கிலோமீட்டர் வரக்கு 4 கிலோமீட்டர் ஓட்டலாம். எனக்கும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஓட்டலாங்களா? இப்போ நான் தான் இப்போ உங்களுக்கு இவ்வளோ டைமாக கூப்பிட்டு போகிறேன். சந்தோஷம் சுற்றுறேன். மெயின் ரோட்டில் 4 கிலோமீட்டர் கூப்பிட்டு போயிட்டு 4 கிலோமீட்டர் இதுதான் பேசிக்கு. இவ்வளோதான். நீங்கள் போய் உங்கள் கார் ஓட்டிங்கன்னு சொல்கிறது எனக்கு 2 நிமிஷம் வேலை. பிரயோஜனம் இல்லையா? நான் இவ்வளோ எஃபெக்ட் போகிறேன்னா அந்த எஃபெக்ட் நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணால் தான் நீங்கள் இன்னும் கற்றுக்க முடியும். டக்குன்னு 4வது கீர் போட்டுருக்கணும். கீர் டவுன் ஆகி ஸ்பீட் டவுன் ஆகிடுச்சு. போடுங்க. ஹார்ன் அடிங்க. அந்த பஸ் காருக்கு 3 போடுங்க. நிதானமாக இருக்கணும். உங்கள் வயசுக்கு நீங்கள் எவ்வளோ நிதானமாக இருக்கணும். 3வது கீர் போட்டுருக்கணும். ஸ்பீடு கம்மியாகிடுச்சு. போனாங்க. மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிடணும். எக்ஸைட்டர் யூஸ் பண்ணணும். பட் உங்களுக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்குது. பதட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கு ஸ்டடி பண்ணணும். இப்படி அந்த 2 வீலர்காரங்களை தாண்டி நிறுத்திக்கலாம். இப்படி ஃபஸ்ட்டு பிரேக்கில் லைட்டாக கால வைங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க.
கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா வண்டி கொஞ்சம் நிதானமாயிடும். நமக்கு எங்கே தேவையோ அங்கே கொண்டாந்து பிரேக் பிடிச்சி நிறுத்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ நியூட்ரு பண்ணுங்க, ஹேண்ட் பிரேக் பிடிச்சிடுங்க. அவ்வளோதான். சாவி ஆஃப் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ கீழே இறங்க போகிறோம். ஏதோ ஒரு கீரு. அவ்வளோதான். சரிங்களா? போட்ட போகிறோம்னா அது இதை இழுத்துக்கணும் இல்லை. ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக் போடணும். ரெண்டாவது ஏதோ ஒரு கீர் போட்டு தான் வண்டி நிறுத்தி இறங்கணும்.